இன்றைக்கி நம்ம நெய் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 500 கிராம் பச்சைப்பயிறு. அந்த பச்சைப்பயிரை நம்ம வெறும் வானலில் கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். அதேமாதிரி அரைச்ச பவுட்ரு தான் இங்கே நான் வச்சுருக்கிறேன். அடுத்தது சர்க்கரை ஒரு 400 கிராம், அதையும் பொடி பண்ணி வச்சுக்கணும் மிக்சியில். பொடி செய்த ஏலக்காய் பவுடர் 2 டீஸ்பூன், 100 கிராம் முந்திரி பருப்பு. இதை பொடியாக கட் பண்ணிவிட்டு நெய்யில் ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். நெய் 150 கிராம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு பாத்திரத்தில் நெய்யை ஊற்றிக்கிறோம். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே இப்போ நம்ம மாவை ரெடி பண்ணிக்கிறோம். நம்ம எடுத்து வச்சுக்கிற மாவு, சர்க்கரை, முந்திரி பருப்பு, ஏலக்காய் பவுட்ரு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை மாவில் சேர்த்து நல்லா கிளறிக்கிறோம். நெய் ரொம்ப சூடாக இருக்கும், கையால் செய்யாதீங்க. ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா கிளறுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் மிக்ஸ் பண்ண மாவை எல்லாத்தையும் ஒரே டைமில் போட்டு செய்யாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொன்று, நமக்கு நெய் ஊற்றிக்கின்றப்போ கட்டி தட்டும், அது வராமல் பார்த்துக்கலாம். உருண்டை பிடிக்கிற பதம் வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை ஊற்றி நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உருண்டை பண்ணுற அளவுக்கு மாவு பாதம் வந்துடுச்சு. உருண்டை பிடிக்கிறப்போ நம்ம நல்லா அழுத்தி பிடிக்கணும். அப்போ தான் உருண்டை உடையாமல் இருக்கும். மாவு சூடாகிறப்பவே உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும், இல்லைன்னா உருண்டை பிடிக்க வராது. இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சிக்கணும். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டெக்கரேட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா பாதாம் பருப்பு துருவி போடலாம், தேங்காய் துருவல் அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்களும் இந்த நெய் லட்டு கண்டிப்பாக செய்து பாருங்கள். ரொம்ப டேஸ்டான ஸ்வீட்டான நெய் லட்டு ரெடி.